அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது முண்டக உபனிஷதம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த உபனிஷத்திலே இரண்டாவது பகுதியிலே முதல் அத்தியாயத்திலே கடந்த வகுப்பிலே 4 மந்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். இப்போ இன்றைக்கு நாம் 5வது மந்திரத்திலிருந்து வகுப்பை தொடங்கலாம். இந்த 5வது மந்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனிலிருந்து வந்தவர்கள் நாம் அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்மை தெய்வ குழந்தைகள் அப்படின்னு சொல்லுது. நாம் தெய்வத்திடமிருந்தே வந்ததால் தான் தெய்வ குழந்தைகள் என்று இந்த மந்திரம் சுட்டி காட்டுகின்றது. இந்த 5வது மந்திரம் அதை எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, தஸ்மாத் அக்னி சமிதோ யஸ்ய சூரியஹ சோமாத் பர்ஜன்ய ஔஷதயஹ பிருத்திவ்யாம் புமான் ரேதஹ சிஞ்சதி யோசிதாயாம் பக்விஹி பிரஜாஹ புருஷாத் சம்பிரசுதாஹ. அந்த இறைவனிடமிருந்து வானுலகம் உண்டாயிற்று. சூரியன் அந்த வானுலகை ஒளிரச் செய்கின்றான். சந்திரனிடமிருந்து மேகங்கள் உண்டாயின. பூமியில் வாழ்கின்ற செடி கொடிகள் மேகங்களின் மூலம் பெய்த மழையின் காரணமாக உண்டாயின. மனிதன் அந்த தாவரங்களை உணவாக உட்கொள்ளும் போது உணவின் மூலம் புதிய உயிரணுக்கள் உண்டாகின்றன. அந்த உயிரணுக்கள் ஒரு ஆண் பெண்ணிடம் உறவு கொள்வதின் மூலமாக, அதாவது விந்துவை விடுவதின் மூலமாக அந்த உயிரணுக்கள் மனிதனாக பிறக்கின்றன. இவ்வாறு அந்த இறைவனிடமிருந்தே பலவிதமான உயிரினங்கள் உண்டாகின்றன அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. அதாவது உயிரினங்கள் எவ்வாறு உண்டாகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுள் எவ்வாறு நமக்கு ஆதி காரணமாக இருக்கின்றார் என்பதை இந்த மந்திரம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதாவது இறைவனிடத்திலிருந்து உயிரினங்கள் 5 படிகளாக தோன்றுகின்றன. முதல்ல இறைவனிடமிருந்து வானுலகம் தோன்றியது. வானுலகில் சஞ்சரிப்பவர்களுள் ஒருவரான சந்திரனிடமிருந்து மேகங்கள் தோன்றுகின்றன. அந்த மேகங்கள் பெய்கின்ற மழை காரணமாக பூமியில் செடி கொடிகள் முளைக்கின்றன. பூமியிலிருந்து விடுபட்ட உயிர்கள் மழை வழியாக செடி கொடிகளில் புகுந்து அதை உண்கின்ற ஆண்களிடம் தங்குகின்றன. அந்த உயிர்கள் ஆணின் விந்து வழியாக பெண்ணிடம் சென்று மீண்டும் உயிரினங்களாக பிறக்கின்றன. இவ்வாறு இந்த 5 படிகளும் 5 அக்னிகளாக கொல்லப்பட்டு பஞ்சாக்னி வித்யை என்று சாந்தோக்கிய உபனிஷத்திலும் பிருகதாரண்யக உபனிஷத்திலும் விரிவாக பேசப்படுகின்றது. அப்ப இந்த பஞ்சாக்னி வித்யை பத்தி இங்க பேசுது, இந்த உபனிஷத் பேசுது. பட் இந்த பஞ்சாக்னி வித்யை பற்றி விரிவாக சாந்தோக்கிய உபனிஷத்தும் பிருகதாரண்ய உபனிஷத்தும் பேசுது. இத சைவ சித்தாந்தமும் பேசுது. சைவ சித்தாந்தத்துல கூட சிவஞான சித்தியாருடைய சுபக்கம் என்ற பாடல்ல கூட இதெல்லாம் மேற்கொள்ளிட்டு காட்டப்படுகின்றது. இப்ப இந்த பஞ்சாக்னி வித்தை கொஞ்சம் மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். அதாவது மனிதனிடம் இருக்கின்ற 6வது அறிவு பகுத்தறிவு. இது மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட மிக சிறப்பான அறிவு. மற்ற ஜீவராசிகளுக்கு பகுத்தறிவு, அதாவது நல்லது கெட்டது ஆராய்ந்து அறியும் அறிவு கிடையாது. அதனால்தான் மானிட பிறவி ஒரு மிக உயரிய பிறவியாகவும் ஒரு வரப்பிரசாதமாகவும் கருதப்படுகின்றது. இதனால்தான் ஔவையார் அரிதறிது மானிடராதல் அரிது என்று சொன்னார். இந்த 6வது அறிவான பகுத்தறிவை விட வேறு என்ன சிறப்புகள் மானிட பிறவிக்கு உள்ளன அப்படின்னு பார்த்தா, அதுல முதல்ல பேச்சுத்திறன். இப்ப மற்ற ஜீவராசிகளுக்கு எதுக்குமே இந்த பேச்சுத்திறன் கிடையாது. அப்போ 6வது அறிவின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது மனிதர்களாகிய நமக்கு மட்டும்தான் இந்த பேச்சுத்திறன் இருக்கிறது. அப்ப பேச்சுத்திறன் மனித பிறவிக்கு மட்டுமே உள்ள சிறப்பு. மற்ற உயிரினங்களுக்கு எதற்குமே இந்த பேச்சுத்திறன் இல்லை. இதனால்தான் வள்ளுவர் சொல்லும்போது
தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறும், ஆனால் ஆறாது எது? நாவினால் சுட்ட வடு. அப்போ ஒருத்தர் பேசும்போது பார்த்து பேசணும். இன்னொருத்தரை வந்து ஹர்ட் பண்ற மாதிரி, அவரை அவமானப்படுத்துற மாதிரி, அவர் மனதை வேதனைப்படுத்துற மாதிரி நம்ம பேசிட்டோம் அப்படின்னா, அது மனதுக்குள்ள போய் நெருடலாகி அது அவர்களை பாதித்து விடும். அப்ப அந்த புண் வந்து ஆறவே ஆறாது. அவர்கள் மரணம் வரைக்கும் அது ஆறாது. ஆனால் தீயினால் சுட்ட புண்ணு கூட ஆறிவிடும். அதுதான் திருவள்ளுவர் சுட்டிக்காட்டுகின்றார். அப்போ பேச்சு திறன் என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமோ, அதே போல பேசுகின்ற பேச்சிலும் ஒரு நியதி இருக்க வேண்டும். எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்று பேசிவிடக்கூடாது. அதே திருவள்ளுவர் தான் திருப்பியும் சொல்றாரு, யாகாவாராயினும் நா காக்க. யாராக இருந்தாலும் அந்த நாவடக்கத்தை கண்டிப்பாக பேண வேண்டும் என்று திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளிலே சுட்டிக்காட்டுகின்றார். அப்ப அந்த அடிப்படையில இந்த பேச்சு திறன் வந்து ரொம்ப ரொம்ப மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு திறன். அதே மாதிரி எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரு ஆயுள் இருக்கு. அது நீண்ட ஆயுள். சில அரிதான உயிரினங்களை தவிர ஏனைய உயிரினங்கள் எல்லாம் சில நாட்களில் இருந்து சில வருடங்கள் வரை வாழ்ந்து இறந்து விடுகின்றன. ஆனால் மனிதனுக்கு மட்டும் தான் ஆயுள் என்பது 100 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப இந்த 100 ஆண்டுகள் என்பது எந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த இங்கிலீஷ் நாட்காட்டி இருக்கு இல்லையா, கேலண்டரை வச்சுக்கிட்டு பார்க்கக்கூடாது. பண்டைய காலத்தின் மனிதன் எப்படி காலத்தை கணித்தான் அப்படின்னு பார்த்தா, வானத்தில் உள்ள சந்திரனை பார்த்து அது வளர்வதையும் தேய்வதையும் கொண்டு காலத்தை கணித்தார்கள். அப்ப இதன்படி 1000 பிறை கண்டதும் சந்திர மாத கணக்கிலே 99 வருடங்கள் என்றாகின்றது என்பதாக கணக்கிட்டார்கள். அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த ஜீவனானவன் பிறவிக்கு வருகின்ற பொழுது, அதாவது மேக மண்டலத்தின் மலைத்துளியின் வழியாக வந்து நிலத்தில் தங்கி உணவினூடாக தந்தையை அடைந்து, பின்னர் தந்தையின் சுக்கிலத்தின் மூலமாக தாயின் உதிரத்தில் கலந்து அவன் கழித்த காலம் 2 சந்திர மாதங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்போ இங்க 2 சந்திர மாதங்கள் அப்படின்னா எப்படி புரிந்து கொள்ளணும்னா, அங்க 10 மாதங்கள் இருக்கிறான் அங்கேயே தாயினுடைய கர்ப்பத்திலேயே. அதை வந்து திருவாசகமும் சொல்லுது. எப்படி இந்த மேல இருந்து மனிதன் வரைகிறான்ங்கிறத, விண்ணின்றிழந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு, அதாவது விண்ணிலிருந்து இறங்கி அவனுடைய வினைக்கு ஈடாக மெய்கொண்டு இந்த உடலை எடுத்துக்கொண்டு வருகிறான் அப்படின்னு திருவாசகம் சுட்டிக்காட்டுது. அப்ப எங்கிருந்து வருகிறான் இந்த மனிதன்? அந்த விண்ணிலிருந்து வருகிறான். எப்படி வருகிறான்? மலை துளிகளின் வழியாக அவனுடைய பிறவி இங்கு பூமிக்கு வருகின்றது. அப்ப நமது சந்ததி நாம் உண்ணும் உணவினூடாகத்தான் வருகின்றது, வளர்கின்றதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப இதனால்தான் நமது தர்மத்திலே உண்ணுகின்ற உணவுக்கும் சில கட்டுப்பாடுகள் வைத்தார்கள். அதாவது உணவுக்கு வந்து 3 குணங்கள் இருக்குது. ராஜச உணவு, தாமச உணவு, சாத்வீக உணவு என்று உணவுக்கு கூட 3 விதமான குணாம்சங்கள் இருக்குது. அப்ப நாம் அந்த உணவு சாப்பிடுகின்ற விஷயத்திலே நம்ம எந்த உணவை சாப்பிட்டா நமக்கு தாமச குணம் வருகின்றது, எந்த உணவை சாப்பிட்டா ராஜச குணம் வருகிறது, எந்த உணவை சாப்பிட்டால் நமக்கு சத்துவ குணம் மேலோங்குகின்றது என்பதை நாம் பார்த்து சாப்பிட்டோம்னா நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த குணங்களில் மேலோங்கி காணப்பட முடியும். நம்ம பாட்டு கண்டதை பர்கர், பிஸ்ஸா, அது இதுன்னு நமக்கு கிடைச்சதெல்லாம் விளாசிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு ரஜோகுணம் தான் மேலோங்கும். அப்புறம் இன்னும் பழையது அப்படிங்கிற மிச்சமானதெல்லாம் சாப்பிட்டோம்னா தாமச குணம் மேலோங்கி அப்போ எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கணும், சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி உடம்புல மாற்றங்கள் வந்துடும். அப்போ நம்ம நல்ல உணவு, சத்துவ குணத்தை மேலோங்குகின்ற உணவுகள் எல்லாம் என்னென்ன, காய்கறிகள், கீரைகள், பழங்கள் அப்படிங்கிற மாதிரி உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம ஆரோக்கியமாக வாழும் பொழுதுதான் நம்முடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா மனம் வந்து அப்பதான் சத்துவ குணத்துல மேலோங்கி இருக்கும். அப்புறம் இந்த உணவு பதார்த்தம் மட்டுமல்ல, உணவு தயாரிப்பவரும் பரிமாறுபவரும் கூட மன தூய்மையுடன் தெய்வ சிந்தனையுடன் இருக்க வேண்டும் என்றும் பெரியவர்கள் சொன்னார்கள். ஏன்னா இந்த உணவினூடாகத்தான் நம்முடைய சந்ததி வருகின்றது, வளர்கின்றது. இப்ப நீங்க அசுரத்தன்மையான இடத்தில் உணவு சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால், அதாவது அசுரத்தன்மை நிறைந்த உணவை உண்டு விட்டால் அவ்வாறே சந்ததி உண்டாகிவிடும் என்றும் சொல்கிறது. அதாவது தாயின் கர்ப்பத்தில் கழித்தது 10 சந்திர மாதங்கள் அப்படின்னா அதை திருவாசகம் சுட்டி காட்டுது. தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் அப்படின்னு திருவாசகத்துல ஒரு வரி இருக்கு. அப்ப தசம்னா 10,
அப்ப பிறக்கும் போதே நமக்கு 12 மாதங்கள், அதாவது 1 வயது ஆயிடுது. நம்ம பிறந்து வெளியே வரும்போதே நமக்கு 1 வயசு அங்கேயே முடிஞ்சிடுச்சு. நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இப்பதான் பிறந்திருக்கணும்னு டேட் ஆஃப் பர்த் வச்சுக்கிறோம். ஆனா உண்மையான டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம பர்த்ங்கிறது வெளியே வந்த பிறகு எடுத்துக்கிற கணக்கு கிடையாது. எப்போ அம்மாவுடைய வயித்துல நம்ம கருத்தரித்தோமோ, அப்பிருந்தே நமக்கு ஆயுள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. அப்பிருந்தே தான் நமக்கு கணக்கு. அப்ப அந்த அடிப்படையில 1 வருஷம் நமக்கு அங்கேயே முடிஞ்சு போகுது. அதாவது ஆணில் கரு சுமக்கும் காலம் 2 மாதங்கள். அதேபோல நமது மருத்துவ விஞ்ஞானத்தில் ஆணில் ஒரு விந்துக்கலன் உருவாக எடுக்கும் காலம் 2 மாதங்கள். அதாவது இங்க என்ன 12 மாதங்கள் எப்படி வருது அப்படிங்கிறது ஒரு கணக்கு சொல்லுது. எப்படின்னா, இப்ப ஒரு ஆணுக்கு வந்து அந்த உயிரணு வந்து விந்துவாக மாறணும் அப்படின்னா 2 மாசம் ஆகும். 2 மாசத்துல தான் அந்த விந்து அணுவே உண்டாகும். அதுக்கு 2 மாசம் ஆண்லயே வளருது அது. உயிரணு விந்து அணுவாக ஆணினுடைய உடலுக்குள்ளேயே வளரும். சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து அந்த சூட்சுமமானது உள்ள போயிட்டு அந்த அதாவது ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது உள்ள போய் 2 மாசம் ஆணினுடைய உள்ளேயே உற்பத்தியாகி விந்தணுவா மாறி, அப்புறம் பெண்ணினுடைய கருப்பைக்குள்ள புகுந்து அங்க ஒரு 10 மாசம் இருக்கும். அப்ப 12 மாதங்கள் எடுத்துக்குது அது வெளியே வர்றதுக்கு. அப்ப பிறக்கும் போதே நமக்கு 12 மாதங்கள், அதாவது 1 வயது ஆயிடுது. நம்ம பிறந்து வெளியே வரும்போதே நமக்கு 1 வயசு அங்கேயே முடிஞ்சிடுச்சு. 80 ஆண்டுகள் தான் அதிகபட்சமான ஆயுட்காலம். அதாவது ஆங்கில நூல் கணக்கின்படி 80 வருடங்கள் ஆகுனா, நம்முடைய வேத நூல் கணக்கின்படி 100 வருடங்கள் ஆகின்றது அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். ஏன்னா இங்க வந்து இங்கிலீஷ் கேலண்டர் படி நமக்கு உண்மையா பார்த்தா 80 ஆண்டுகள் தான் அதிகபட்சமான ஆயுட்காலம். அதனால தான் அந்த டைம்ல வந்து 80 வயசுலயே சதாபிஷேகம் பண்ணுவாங்க. சதம் என்றால் 100. அந்த சதாபிஷேகத்தை அந்த 80 ஆண்டுலயே கொண்டாடிடுவாங்க. யார் சொல்றா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்படின்னா, பிரம்மசூத்திரமும் திருமந்திரமும் தான் இதை பற்றியெல்லாம் விளக்குது. உயிர் பிறப்பின் பெரும் ரகசியம் எல்லாம் அதிலேயே பொதிந்து கிடக்குது. பிரம்மசூத்திரத்திலையும் திருமந்திரத்திலுமே இருக்கிறது. அப்ப உடலை விட்டு சென்ற உயிர் மீண்டும் மனிதனாக பிறப்பெடுப்பதற்கு திரும்பும் போது அந்த மேலிருந்து இறக்கம், அதாவது மேக மண்டலத்திலிருந்து கீழே நிலத்துக்கு வருவது, தந்தையை சந்திப்பது, தாயை சந்திப்பது என்ற 5 இடங்களிலே புகுந்து தங்கி அது வெளிவருவதை இங்க பஞ்சாக்னி வித்தை என்று சொல்லப்படுகின்றது. இந்த பஞ்சாக்னி வித்தைங்கிறது இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. மேலோட்டமா உங்களுக்கு நான் சுட்டி காட்டிட்டேன். அது பெரிய சப்ஜெக்ட். அதாவது பிருகதாரண்யக உபநிஷத் போனோம்னா தான் அதை பத்தி நிறைய சொல்லுவாங்க. இப்போ இங்க ஒரு மேலோட்டமா தெரிஞ்சுக்கங்க. 5 நிலைப்படிகளில இந்த ஜீவனானவன் பிறவி எடுக்கிறான். எடுத்து இங்க 5 அக்னிகளாக வந்து இந்த பூமியில 80 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் இருந்துட்டு அவன் தன் வாழ்க்கையை முடித்துவிட்டு போகிறான். அப்ப இவ்வாறு மனிதன் வந்து உடல் கொண்டு 2 மாதம் கருவை சுமப்பதை அறிந்திராதவர்கள் தான் ஆண்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. அப்ப ஆண்களுக்கு வந்து இந்த விஷயமெல்லாம் தெரியாது. பெண்களுக்கு தான் இந்த கருத்தரித்தல் இருக்கிறதுனால அந்த விஷயங்களை அவர்கள் தான் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அப்புறம் மேலும் இந்த பஞ்சாக்கினி வித்தை என்பது ரிஷிகளின் பிரம்மசூத்திரத்திலும் உபநிடதங்களிலும் மட்டுமல்லாது நமது பண்டைய தமிழ் குடியின் பாமர மக்களும் அறிந்து உணர்ந்திருந்த ஆத்ம ரகசியங்களில் ஒன்று என்பதும் இதிலிருந்து நமக்கு தெளிவாகின்றது. அப்போ இவை ஒரு புறம் இருக்க, இப்படி பகுத்தறிவு, பேச்சுத்திறன், நீண்ட ஆயுள் என்று இவ்வளவு சிறப்புகளும் மானிட பிறவிக்கு உள்ளனவே, அது ஏன் என்று கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்தோமா? பிறவிச் சூழலில் இருந்து விடுபட வாய்ப்பளிக்கும் பிறவிதான் இது. இதனால்தான் தேவர்கள் கூட இந்த மனித பிறவி எடுக்க வேண்டி தவம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது. மனித பிறவி எடுத்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒரு வித்தையை, அதாவது நம்ம இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கிறோம், இப்படி மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை தெரிந்து கொண்டு நாம் கடை தேர வேண்டும் என்றுதான் மகான்கள் பூரா நமக்கு சுட்டி காட்டுறாங்க. இப்போ திருவாசகம் அதையும் மீண்டும் சொல்லுது. புவியனிற் போய் பிறவாமையினால் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்றவார் என்று நோக்கி. திருவாசகம். அப்ப கடவுள் நமக்கு தனு கரண புவன போகங்கள் என்னும் இந்த உடல், கருவி, கரணங்கள், உலகங்கள், இதில் உள்ள அனுபவ பொருட்கள் ஆகியவற்றை அனுபவிக்க கொடுத்து, நல்லது கெட்டது ஆராய்ந்து அறிந்து நடக்கக்கூடிய 6வது அறிவாகிய பகுத்தறிவையும் கொடுத்து, அதை அனுபவிக்க சுதந்திரமும் கொடுத்திருப்பது இந்த பிறவிதோறும் வருகின்ற இந்த அனுபவ முதிர்ச்சியினால் பக்குவம் அடைந்த ஜீவன்
இறையருளால் தனது அனாதியான மாசுக்களை மலங்களை களைந்து பிறவி தலையிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் என்கிறார்கள் மகான்கள். அப்ப இந்த பிறவி தலையிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் என்றால் இது மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம உள்வாங்கி நம்ம எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு இந்த பிறவி தலையிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் என்பதை தான் இங்கே சுட்டி காட்டுகின்றார்கள். அப்போ நம்ம மானுட பிறவி எடுத்ததின் நோக்கம் மனமொழி மெய்களால் அந்த அறிவை அறிந்து வழிபட்டு முக்தி இன்பம் பெறுவதற்கு என்பதன் பொருட்டாகத்தான் இதையெல்லாம் சுட்டி காட்டுகின்றார்கள் மகான்கள். அப்போ இந்த சிவஞான சித்தியார் இந்த சுபக்கம்ங்கிற பாடல்லையும் அதை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, மானுட பிறவி தானும் வகுத்தது மணவாக்காயம் ஆனிடத்து ஐந்தும் ஆடும் அரண்பணிக்காக வன்றோ வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்தனை அர்ச்சிப்பர் ஊன் எடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ. சிவஞான சித்தியார் சுபக்கம். அப்போ இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் எல்லாம் நாம் நன்றாக புரிந்து கொண்டு இந்த பாதையிலே நாம் பயணிக்க வேண்டும். அப்ப இந்த உபநிஷத்துல இப்போ நம்ம வந்து 5வது மந்திரத்தை கொஞ்சம் விரிவா பார்த்திருக்கோம். அடுத்தது 6வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். தஸ்மாத் ரிசக சாம யஜும்சி தீசா யஜ்ஞாச்ச சர்வே கிரதவோ தட்சிணாச்ச சம்வத்சரச்ச யஜமானச்ச லோகா சோமோ யத்ர பவதே யத்ர சூரியகா. இந்த மந்திரம் 6வது மந்திரம் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, வேதங்கள், பாடல்கள், மந்திரங்கள், சடங்குகள், வேள்விகள், பல்வேறு தர்மங்கள், தட்சிணைகள், காலம், வேள்விகளை செய்பவர்கள், அதாவது சந்திரனை வளர்க்கவும் சூரியன் துதிக்கவும் செய்கின்ற உலகங்கள் ஆகிய அனைத்தும் அந்த இறைவனிடமிருந்தே தோன்றின அப்படின்னு சொல்லுது. அதாவது இங்க படைக்கப்பட்டவைகள் அத்தனையும் அந்த இறைவனிடமிருந்து தான் வந்தன அப்படிங்கிறத கொஞ்சம் விலாவரியா எடுத்து சொல்லுது, விளக்கமாக சொல்லுது இந்த 6வது மந்திரம். அடுத்தது 7வது மந்திரத்திலையும் அதே மாதிரி தான். தஸ்மாச்ச தேவா பகுதா சம்பிரசூதாக சாத்யா மனுஷ்யா பசவோ வயாம்சி பிராணாபானவ் விரீயவவ் தபச்ச ஸ்ரத்தா சத்தியம் பிரம்மச்சரியம் விதிச்ச. இங்க என்ன சொல்றதுன்னா, பல்வேறு தேவர்கள், சாத்தியர்கள், மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், உள்மூச்சு, வெளிமூச்சு, நெல், பார்லி, தவம், ஸ்ரத்தை, உண்மை, சுயக்கட்டுப்பாடு, கடமைகள் எல்லாமே அந்த இறைவனிடமிருந்து தான் தோன்றின அப்படிங்கிறது. அதாவது சாத்தியர்கள்லாம் 12 பேர். இது வந்து தேவர்களுடைய ஒரு பிரிவினர்கள். அப்புறம் தானியங்கள் இந்த மாதிரி, அதாவது அந்த நெல் பார்லிங்கிறதெல்லாம் பேசுது, தானியங்களை பற்றி எல்லாம் பேசுது. பேசி மொத்தம் இத்தனை விஷயங்களும் அந்த இறைவனிடமிருந்து தான் வெளிப்பட்டன, இறைவனிடமிருந்து தான் தோன்றின அப்படின்ட்டு இந்த 7வது மந்திரமும் சுட்டி காட்டுது. அடுத்தது 8வது மந்திரம். சப்த பிராணாக பிரபவந்தி தஸ்மாத் சப்தார்சிசக ஸ்மிதக சப்த ஹோமாக சப்த இமே லோகா ஏஷு சரந்தி பிராணா குஹாசயா நிகிதாக சப்த சப்த. இப்ப இந்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவனிடமிருந்தே 7 புலன்கள், 7 சுடர்கள், 7 எரிபொருட்கள், 7 ஆகுதிகள் எல்லாம் தோன்றின. இதய குகையில் பிராணன் செயல்படுகின்ற உயிரினங்கள் வாழுகின்ற 7 உலகங்களும் அவரிடமிருந்தே தோன்றின. அனைத்தையும் 7 7ஆக அவரே படைத்தார் அப்படின்னு சொல்லுது இந்த மந்திரம். அப்ப இந்த 7 உலகங்கள், அதாவது கீழ் மேல் என்ற 7 உலகங்கள், இது அனைத்தும் நம்முடைய சனாதன தர்மத்திலே ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகள் தான். இது வந்து மற்ற மதங்களும் இதையெல்லாம் ஒப்புக்கொள்கின்றன. அப்ப அந்த அடிப்படையிலே 7 புலன்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 கண்கள், 2 காதுகள், நாசித்துவாரங்கள், அப்புறம் நாக்கு. இதுதான் 7 புலன்களாக இங்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்புறம் 7 சுடர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சுடர் என்றால் ஒளி. ஒளி என்பது அறிதலை குறிக்கின்றது. அதாவது இங்க தெரிந்து கொள்வது, என்ன ஏது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. அப்ப ஒவ்வொரு புலனும் அதற்குரிய பொருளை அனுபவிக்கும் போது அதனை அறிகிறது. உதாரணமாக நாக்கு ஒன்றை சுவைக்கும் போது அந்த சுவையை அறியவும் செய்கிறது.
இந்த அறியும் தன்மை தான் இங்கே சுடர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்ப இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் தெளிவாய்க்கணும். அதாவது ஆன்மா, ஜோதி அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லையா? இறைவன் சுடரானவன் அப்படின்ட்டு, அருட்பெரும் ஜோதி அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அப்ப இங்க ஜோதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கற்பனை பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வெளியே இருக்கிற தீப ஜோதி மாதிரி, தீப விளக்கு மாதிரி கற்பனை பண்ணிக்கிறோம். அல்லது ஒரு டார்ச் லைட் வெளிச்சம் மாரி இருக்குமா? அல்லது ஒரு சூரியனுடைய சுடர் மாரி இருக்குமா? அப்படின்லாம் நம்ம மைண்ட் வந்து அந்த ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு, அப்ப சுடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட உடனே, ஜோதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட உடனே, நம்முடைய மைண்ட் உடனே எத சிந்தனை பண்ணுதுன்னா, அந்த லைட்ட தான் சிந்தனை பண்ணுது. ஒரு வெளிச்சத்த தான் சிந்தனை பண்ணுது. அப்ப அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா, தியானம் பண்ணும்போது, இந்த 2 புருவ மத்தியில வந்து ஒரு ஒளி மாரி எனக்கு தோன்றுது. அப்ப அதுதான் ஆன்மாவா? அப்படின்ட்டு நெறைய பேர் கேள்வியெல்லாம் கேட்பாங்க, சந்தேகப்படுவாங்க. அப்ப இந்த ஒளியெல்லாம் இங்க சொல்ல வரல. சாஸ்திரம் சொல்ல வர்ற ஒளி அப்படிங்கிறது, அந்த அறிவு பிரகாசத்த தான் பேசுது. ஏன்னா அறிதல். ஒன்றை அறிந்து கொள்வது தான் அங்க வெளிச்சம். அதாவது இப்போ ஒரு வெளிச்சம் இருந்தா தானே நம்ம எதையுமே பார்க்க முடியும்ன்ட்டு கடந்த உபனிஷத் மந்திரங்கள் மூலமா பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? இப்ப நம்ம முன்னாடி வந்து டேபிள் இருக்கு, புத்தகம் இருக்கு, பேனா இருக்கு அப்படின்னா, அதை நான் பார்க்க வேண்டும் என்றால் எனக்கு சூரிய ஒளி தேவைப்படும். வெளியிருந்து சூரிய ஒளி நமக்கு குடுத்தாகணும். சரி, அப்படி பகல் நேரத்துல சூரிய ஒளி இப்ப இருக்குது பார்த்துடுறோம். இரவு நேரத்துல சூரிய ஒளி போன உடனே நல்லா கும் இருட்டு ஆயிடுது. அப்ப அந்த இருட்டுல நம்ம வந்து டேபிள், சேரு அல்லது அங்க வச்சிருக்கிற பேனா, பென்சில் எல்லாம் பார்க்க முடியுமான்னா முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரு மின் விளக்கின் மூலமாக அந்த டேபிள், சேர மின் விளக்கின் மூலமாக பார்க்கிறோம். அப்ப இந்த வெளிச்சத்தின் மூலமாக நாம் ஒன்றை அறிகின்றோம். அதத்தான் இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அறிதல் அப்படிங்கிற அடிப்படையில இறைவன் என்ற அந்த அறிவு அறியப்படுகின்றதுங்கிற ஒரு முறையில தான் இது சொல்லப்படுதே தவிர, நாம நினைச்சிட்டு இருக்கிற மாரி ஜோதின உடனே ஏதோ ஒரு நெருப்பு மாரி இருக்கும் போல் இருக்கு, அல்லது ஒரு தீப ஜோதி மாரி ஒளி விட்டுட்டு இருக்கும் போல் இருக்குங்கிற கற்பனை எல்லாம் ஃபர்ஸ்ட் ஏற கட்டிடுங்க. அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. அப்ப இங்க அறியும் தன்மையைத்தான் இங்கு ஜோதி என்று சொல்லப்படுகிறது, சுடர் என்று சொல்லப்படுகின்றதுங்கிறதுல தெளிவாய்க்குங்க. அப்புறம் 7 எரிபொருட்கள். அந்த 7 புலன்களுக்கும் உரிய பொருட்களே எரிபொருட்கள் என்று கூறப்படுகின்றது. அதாவது கண்கள் காண்பதற்கான பொருட்கள், காதுகள் கேட்பதற்கான விஷயங்கள் போன்றவைகள் தான் இந்த எரிபொருட்கள். அது எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, இப்ப மனிதனின் வயிற்றில் உண்ணும் உணவு அந்த ஜடாகினியினால் எரிக்கப்பட்டு நமக்கு தேவையான சத்துக்களாக மாறுகின்றதல்லவா? அதுபோல் தான் இதுவும். அதாவது காட்சிகள் கண்ணுக்கு விருந்து என்றால், அது பார்க்கும் விஷயங்களை சத்து போல விரிவுபடுத்திக் கொள்ள உதவுகிறது. காது கேட்கும் விஷயங்களுடைய தீனி என்றாலும் கூட அப்படித்தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும் என்று இங்கு சுட்டிக்காட்டுது சாஸ்திரம். அப்ப ஒரு விஷயத்தை நாம் இங்க அறிதல், காதின் வழியாக கேட்டு ஒன்றை நான் அறிந்து கொள்கிறேன், கண்கள் வழியாக ஒன்றை பார்த்து நான் அறிந்து கொள்கின்றேன். இப்படி புலன்களுடைய அடிப்படையிலே நான் அறிந்து கொள்ளக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் எது ஆதாரமாக இருக்கின்றது என்றால், அந்த அறிவுதான் ஆதாரமாக இருக்கின்றது. அப்பொழுது அந்த அறிவு எப்படிப்பட்டது என்றால், ஒரு ஒளியை போன்றது அப்படின்னு சுட்டிக்காட்டுது. அப்ப அதை வச்சுதான் அந்த அறிவை வந்து ஒளி, ஜோதி அப்படின்னு சொல்றோம். ஆனா நாம மைண்ட் என்ன கற்பனைக்கு உடனே போகுதுன்னா, ஆன்ம ஜோதி அப்படின்ன உடனே அது ஏதோ ஒரு தீப ஜோதி மாதிரி இருக்கும் போல் இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுறோம். இது நம்முடைய அறியாமை அப்படிங்கிறதையும் எங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஜோதிங்கிற விஷயத்த நம்ம நிறைய விஷயங்களை குழம்பிக்கிறோம். உள்ள போயிட்டு கற்பனையாக நம்மள மனசுக்குள்ள சரியா அதை பத்தி தெரிஞ்சுக்காம அறகுறையா புரிந்து கொண்டு தப்பு தப்பாகவே நம்ம பயணம் பண்றோங்கிறது இங்க சுட்டிக்காட்டுது. அப்புறம் 7 ஆகுதிகள் பத்தி சொல்லுது. புலனறிவு இங்கே ஓர் ஆகுதியாக கூறப்பட்டுள்ளது. வாழ்க்கை என்ற மாபெரும் வேள்வியில் புலன்கள் ஒவ்வொன்றும் தங்கள் செயல்பாட்டின் மூலம், அதாவது கண்கள் காண்பதன் மூலம், காதுகள் கேட்பதன் மூலம் ஆகுதிகளை அழித்துக் கொண்டே இருக்கின்றன. அப்ப இங்க அக்னிங்கிற விஷயத்துல என்ன மாதிரி இங்க ஆகுதி கொடுக்கப்படுது? இப்ப நம்ம சாதாரணமா ஒரு வேள்வி நடத்துறோம், ஒரு யாகம் நடத்துறோம் அப்படின்னா, அங்க ஆகுதிகளா என்ன கொடுப்போம்? அந்த ஆகுதிக்குள்ள நெய்ய ஊத்துறோம், பழங்களை போடுவோம், அவலை போடுவோம். இந்த மாதிரி ஏதேதோ பொருட்களை அந்த அக்னிக்கு ஆகுதிகளா கொடுப்போம். அப்ப அந்த மாதிரி ஆகுதிகளா நம்ம வெளியிருந்து என்னென்ன கொடுக்கிறோமோ அது மாதிரி இங்க புலன்கள் தான் கண்கள் வழியாக சில விஷயங்களை வாங்கி உள்ள கொடுக்குது, காதுகள் வழியா சில விஷயங்களை வாங்கி உள்ள கொடுக்குது. அப்ப இதுதான் இங்க ஆகுதிகளாகவும் பயன்படுகின்றது அப்படின்னு சொல்லுது. இந்த சாஸ்திரம் இங்க சொல்ல வர்ற விஷயம் இதைத்தான் இங்க சுட்டி காட்டுது. அப்புறம் 7 உலகங்கள் பத்தி சொல்லுது. 7 புலன் மையங்கள், அதாவது கண், காது, மூக்கு என்று புறத்தில் நாம் காண்பவை வெறும் வாசல்கள் மட்டுமே.
இந்த வாசல்களின் வழியாக செயல்படுகின்ற உண்மையான புலன்கள் உள்ளே உள்ளன. அது எங்கு உள்ளன? இதய குகையில் உள்ளன. இதய குகை என்பது ஒரு பொருள் பொதிந்த சொல். எப்படின்னா, இப்ப இதயம் என்றால் அங்கு புத்தி என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நிறைய பேர் இதயம்னா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்முடைய பௌதீக இதயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. பௌதீக இதயம்னா நம்ம இங்க இருக்கிற இருதயமா, நம்ம நெஞ்சுக்கிட்ட இருக்கிற இருதயமானா அப்படி கிடையாது. அதுலயும் நிறைய பேர்ல குழப்பங்கள் இருக்கு. இப்ப இதயம் அப்படின்னோடனே இதயத்துல ஆன்மா இருக்கிறது அப்படின்னோடனே, ஓ அப்ப வந்து என்னுடைய நெஞ்சுக்குள்ளதான் ஆன்மா இருக்குதுன்னா, அந்த நெஞ்சு ஒரு நாள் போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த ஆளும் போய் சேர்ந்துடுறான். அப்ப ஆன்மா என்ன ஆயிடுச்சு? அது இல்லாம போயிடுச்சா? அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? ஆன்மா எப்பொழுதும் இருக்கிறது. அப்ப இங்க என்ன புரிந்து கொள்ளணும்னா, இதயம் என்றால் புத்தி. புத்தியில் உள்ள பல்வேறு மையங்களே நமது புலனறிவை கட்டுப்படுத்துகின்றன. அப்ப அந்த அடிப்படையில் தான் இங்க இந்த மந்திரம் நமக்கு எல்லாமே சப்தா 7 7ஆக சுட்டி காட்டுகின்றது. அது எப்படி சுட்டுது? 7 புலன்கள், 7 சுடர்கள், 7 எரிபொருட்கள், 7 ஆகுதிகள் என எல்லாம் தோன்றின. இதய குகையில் பிராணன் செயல்படுகின்ற, உயிரினங்கள் வாழுகின்ற 7 உலகங்களும் அவரிடமிருந்தே தோன்றின. அனைத்தையும் 7 7ஆக அவரே படைத்தார் அப்படின்ட்டு இந்த மந்திரம் 8வது மந்திரம் சுட்டி காட்டுது. அப்புறம் 9, 10 மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இயற்கையினுடைய தலைவர் தான் இறைவன் அப்படின்னு சொல்ல வருது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பு இருக்கு இல்லையா, இந்த பிரகிருதி. அப்ப இந்த இயற்கை என்ற பிரகிருதியினுடைய தலைவர் யார் தெரியுமா? அவர் தான் இறைவன். அதை சொல்லுது இந்த 9வது மந்திரம். அதஹ சமுத்ரா கிரயச்ச சர்வேஹ அஸ்மாத் சந்தந்தே சிந்தவஹ சர்வ ரூபாஹ அதச்ச சர்வா ஓசதயோ ரசச்சா ஏனைச பூதைஸ்திஷ்டதே கந்தராத்மா. இங்க என்ன சொல்லுதுன்னா, அந்த இறைவனிடமிருந்தே கடல்கள், மலைகள் எல்லாம் தோன்றின. பல்வேறு நதிகளும் அவரிடமிருந்தே பெருகி ஓடுகின்றன. செடி கொடிகள் அனைத்தும் அவரிடமிருந்தே உண்டாயின. இவ்வாறு அனைத்தும் இயற்கையால் சூழப்பட்டதாக உள்ளதுதான் ஆன்மா அப்படின்னு சொல்றாரு இந்த மந்திரத்துல. அப்ப செடி கொடிகள், மலைகள், நதிகள் போன்றவைகள் பஞ்சபூதங்களால் உண்டானவைகள். இவ்வாறு பஞ்சபூதங்களால் ஆன இயற்கைக்கு ஆன்மாவாக இறைவன் விளங்குகின்றார் என்பது இதன் பொருள். அப்போ இந்த இயற்கையான பிரகிருதி இருக்கு இல்லையா, அந்த பிரகிருதிக்கே ஒரு ஆன்மாவாகத்தான் இறைவன் இருக்கின்றார். ஏன்னா இறைவன் இல்லாவிட்டால் இங்கு பிரகிருதியும் இல்லை. அப்ப அதனால இறைவன் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்றார் அப்படிங்கிறது இந்த மந்திரம் சுட்டி காட்டுது. அப்ப பஞ்சபூதங்களால் இந்த இயற்கை அமைந்துள்ளது போல மனித உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது. அந்த உடம்பினுள் ஆன்மாவாக இறைவன் விளங்குகின்றார் என்றும் பொருள் கொள்ளலாம். அப்ப 10வது மந்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்கும்போது, புருஷ ஏவே தம் விஸ்வம் கர்ம தபோ பிரம்ம பராமிருதம் ஏ தத்யோ வேத நிகிதம் குகாயாம் சோ அவித்யா கிரந்திம் விகிரதீக சோம்ய. இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, இனியவனே, இறைவன் தான் இந்த அனைத்துமாக இருக்கிறார். கர்மங்கள் தவம் என்று மட்டுமல்ல, அழிவற்ற மேலான பிரம்மமாக இருப்பதும் அவரே. இதய குகையில் உரைகின்ற அவரை உணர்பவன் அறியாமை தலையிலிருந்து இப்போதே விடுபடுகின்றான். இதய குகையில் இறைவன் உரைகிறார். அவரை அறிபவன், அதாவது அனுபூதியில் அவரை உணர்பவன் அறியாமை தலையிலிருந்து விடுபடுகின்றான். மரணத்திற்கு பிறகு அல்ல, வாழும்போதே அவன் முக்தனாகிறான் என்று பகவான் ஆதிசங்கரர் சுட்டி காட்டுகின்றார். அப்ப இந்த மந்திரம், இந்த 10வது மந்திரத்தோட 2வது பகுதியிலே முதல் அத்தியாயம் நிறைவடைகின்றது. அப்ப இந்த முண்டக உபநிஷத்தினுடைய அடுத்த பகுதி அதே 2வது பகுதியினுடைய 2வது அத்தியாயம் உன்னை நீ அறிந்து கொள் அப்படிங்கிற தலைப்புல தொடங்குது. உன்னை அறி அப்படிங்கிற தலைப்புல தொடங்குது. அதை வந்து நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம். அப்ப இந்த முதல் அத்தியாயத்தை நம்ம இப்போ இதோட நிறைவு செய்யலாம். அப்ப இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.